கடல்ல ஒர்க் பண்ணோம், பட் சேஃபா தான் பண்ணோம். நாங்க வந்து அவ்வளோ டீப்பாவோ இல்ல அதுக்குள்ள போல, நாங்க ஒரு கெனால்ல ஷூட் பண்ணோம். ஏன்னா கடல் வந்து ஆமா, அது ஒரு பெரிய உலகம் அது. இன்னொரு பிரச்சனையும் நம்ம அதை கடந்துட்டு தான் இருக்கோம். கரெக்ட். டெய்லி தினமும் நம்ம பார்த்தா இருக்கும், இறப்பும் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். இந்த படத்து மூலமா அந்த கடல் அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த ஆட்கள் கூப்பிட்டு மீனவர் சமுதாயத்தை கூப்பிட்டு பார்க்குற மாதிரியான டெஃபினட்டா காமிக்கலாம், பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பேரலல், அதாவது நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மீனவ கம்யூனிட்டியில் அவங்க நார்மலாக மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர். ஆக்சுவலாக நம்ம வந்து அதுக்கு மேலே அந்த கடலில் போய் இருந்தால் எப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோமே தவிர, அவங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு ஃபேசினேஷனாக இருக்குது. அதே மாதிரி இந்த கடல் எட்டுங்கிற மேட்ரு இதெல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது, பட் அவங்களோட வாழ்வியலில் ஒன்றா இருக்கிற விஷயம். ஸோ அதை வெளில எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படமாக பண்ணுறது தான் இதோட ஐடியா. நீச்சல் தெரியுமா? அங்க வந்து கண்டிப்பா நீங்க தான் பாத்தீங்களே ஷார்ட்ல ஃபுல்லா முங்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு, அண்டர் வாட்டர்ல போயிட்டு இருக்காரு. நீச்சல் தெரியும். கண்டிப்பா இந்த இயர் எண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சமீபத்துல 2 மாசமா பாத்தீங்கன்னா ரத்த வாடை உள்ள படங்கள் வரல. உங்க படத்துல ஒரு சில காட்சிகள் ரத்த வாடை அடிக்குது. அது ஒரு பீரியட் சீக்வன்ஸ். அது ஏன்னா அந்த ஏன் இப்படி ஒரு பிளாஷ்பேக், ஏன் இந்த கடலுக்கு இப்படி ஆச்சுன்னும் போது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஷ்பேக் தேவைப்பட்டது. அது வந்து அந்த ஒரு கேங்ஸ்டர் ஏரியா வந்து சொல்லியிருக்கோம். ஆனா மெயின் பிளட் ஷெட் வந்து கிடையாது. அது வந்து இந்த பிளாஷ்பேக்ல வர ஒரு போர்ஷன் அப்படி இருக்கும். இல்ல அதான் என்னன்னா கிரீடுங்கிறது தான் சார். பேய் எப்படி வேணா கொலை பண்ணும் சார். நீங்க நமக்கு எப்படி தெரியும் பேய் எப்படி கொலை பண்ணுன்னு? சார் டெய்லி பேய் கூட வாழ்ற மாதிரி சொல்றீங்க சார். வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் அந்த பாட்டம் பயங்கர எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ராசா வந்து ஆல்ரெடி தெறிக்க விட்டுட்டு இருக்கு. ஆல்ரெடி டாப்ல இருக்குது, நம்பர் 3 நம்பர் 2ல இருக்குது. அந்த பழைய சாங் வேற லெவல்ல இருந்தது. இல்ல இப்ப பாருங்க ராசா எஃப்எம் தெறிக்க விட்டுட்டு இருக்கு. ஒரு சீன் பாத்தீங்கன்னா ஒரு திகில் சார். இல்ல உட்கார்ந்த பல பேருக்கு வந்து பயத்தை போட்டுச்சு. உண்மையிலே வந்து ஹார்ட் பேஷண்ட்லாம் கொஞ்சம் மிரண்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீன் வந்து உண்மையிலே கற்பனோட எல்லாரும் நினைக்கிறேன். பயத்தை போட்டு நிறைய பேர் மிரண்டாங்க. ஆமா அது அந்த சார் பயமுறுத்துறதுக்கு ஒரு பேய் படத்துல டிஃபரெண்டா இந்த மாதிரி சீக்வென்சஸ் இருக்கும். ஓகே இதுக்கு எனக்கு பதிலே இல்லையே. நீங்க தான் ஒரு क्वेश्चन கேட்கவே மாட்டீங்க. இல்ல படத்தை பத்தி கேக்குறது. நீங்க கடல்ல போயிருக்கீங்க? இந்த ஷூட்க்கு போனோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். அதனால பயங்கரமா இருந்தது, கஷ்டமாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. மற்றபடி எல்லாமே செட்ல போட்டதுனால அந்த ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதுவுமே ஃபுல் ஷேக்கிங்காகவே இருக்கும் ஃபுல்லாக. அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இதில் லுக்காகவே 2 பேருக்குமே வேற மாதிரி இருக்கும், பேச்சுலருக்கும் இதுக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ராசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.